இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு செமையான நியூஸோட தாங்க வந்திருக்கேன். எந்த கம்பெனி தான்? டைனகான்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டீட்டெயில் பற்றி, அப்புறம் ஃபண்டமெண்டல் பற்றி, டெக்னிக்கல் பற்றி, அதோட நியூஸ் பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, இது புரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பணத்தை நீங்கள் டைரெக்டாக ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது புரியலன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணாலும் அந்த மணின்றது கண்டிப்பாக வேனிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஷேர் மார்க்கெட்டில். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி 1995லேருந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் மேலவே இவங்க ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ எது ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்காங்கன்னா, தே ஆர் இந்த ஐடி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ கிளைண்ட்ஸ்லாம் எந்த சைட்லேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸு, ஹெல்த் கேர் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்லேருந்து கிளைண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வராங்க. மெயினாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இட் குட் பி ரிலேட்டட் டு த ஐடி. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னா, பர்சனலாக இவங்க கம்பெனி வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் இவங்களோட ஸ்பெசிஃபைட் கிளைண்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஆப்பிள் கூட இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக்குக்கு நியூஸ் முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆர்டர் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவ்வளோதான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து அடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆர்டர் எடுக்கிறது ஒரு கம்பெனிக்கு எப்போவுமே அவசியமான ஒன்று. ஸோ இவங்களும் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க. எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 143 கோடி வந்து இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதால் இந்த ஸ்டாக் அந்த பர்டிகுலர் டேயில் 4% வந்து மேலே லிஃப்ட் ஆகி போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த கம்பெனி நேமை போட்டு கூகுளில் நியூஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே என்டையர் நியூஸ் வந்துடும். அதில் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு கம்பெனிக்கு கண்டிப்பாக வரவு செலவுன்றது முக்கியம். அது பேர் தான் என்னன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்போவுமே நம்ம வந்து பார்க்கணும். ஒரு கம்பெனிக்கு நெகட்டிவ்லேயும் இருக்கும், பாசிட்டிவ்லேயும் இருக்கும். இப்போ பாசிட்டிவ்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே மைனஸில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கம்பெனி நான் எடுத்து வச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக Q1 ரிசல்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் இந்த கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 டு ஜூன் 2024 தான் எப்போவுமே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 9% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் EBIT பார்த்தீங்கன்னா 21% மேலே இருக்குது. போன வருஷம் இவங்க 14 கோடி தான் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 17 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதால் நெட் ப்ராஃபிட்டும் 26% மேலே இருக்குது. EPSும் 26% மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னா 1000 கோடிக்கு மேலே இவங்க கம்பெனி இருக்குது, ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம். எப்போவுமே நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம மெத்தட் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ சப்போஸ் இந்த கம்பெனி 1 இயர் முன்னாடியே உங்கள் கண்ணில் பட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இவ்வளோ அனலைஸ் பண்ணி அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத நம்ம சின்னதாக பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த 1 இயர் எவ்வளோ இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 157%. ஓகேங்களா, ஸோ 157%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக 2.5 லட்சம்ன்றது ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். எல்லா கம்பெனியும் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ அனலைஸ் நம்ம பண்ணி அந்த கம்பெனி ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கம்பெனிலேருந்து நம்ம ரிட்டர்ன்ஸை வந்து எப்போவுமே வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நான் கொடுத்துருக்க வந்து நான் சொல்கிறதால இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை நல்லா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் யாருன்னா ஒருத்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸோ ரிசல்ட் வந்த டே வந்து நேற்று தான் நியூஸ் வந்துச்சு. நியூஸ் வந்த டேக்கு இது வந்து 4% ஏறி இறங்கியிருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப மைன்யூட்டாக தான் ஏறி இருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஆஸ் பர் டே கேண்டில் பார்க்கும்போது எய்தர் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா ஸ்டாக் வில் மூவ் 1700, இல்லை இது இறங்கி கீழே போச்சுன்னா ஸோ கீழே வந்து 1400 போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் சுச்சுவேஷன் தான். நிஃப்டி அண்ட் குளோபல் மார்க்கெட் இதெல்லாம் ரிலேட் ஆகி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.
பட் ஈவன் தோ வந்து ஓவரால் பார்க்கும்போது கம்பெனி பர்ஃபார்மன்ஸும் சரி அண்ட் இது ஆர்டர் கிடைச்ச நேரமும் சரி இவங்களுக்கு புல் ரேலிக்கு போகிறது புல் ரேலிக்கு இது போகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.